தமிழ்நாட்டில் எப்படியாவது பாரதிய ஜனதா இரண்டாவது பெரிய சக்தியாக வந்துவிட வேண்டும் என்று பல்வேறு சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் காலூன்றி இங்கும் வட இந்திய மாநிலங்களில் இருப்பதை போன்ற வெறுப்பு அரசியலை விதைத்து மக்களை பிளவுபடுத்துவதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பெரியார் சிலையை சேதப்படுத்த முயற்சிக்கிறார்கள். வள்ளுவர் சிலைக்கு போய் சாயம் பூசுகிறார்கள். வள்ளலாரை சாயம் பூசி தங்களுக்கானவர் என்று உயர்த்தி பிடிக்க பார்க்கிறார்கள். இதுவெல்லாம் அவர்கள் ஏதோ அறியாமையில் செய்கிற ஒன்றல்ல, திட்டமிட்டு செய்கிற முயற்சி. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே தேர்தல் போட்டி, தேர்தல் முரண்கள் உண்டு. ஆனால் சமூக நீதி என்கிற புள்ளியில் அவர்கள் ஒரே பார்வை கொண்டவர்கள்தான். தமிழ்நாட்டில் எப்போதுமே திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக தலைமையில் ஒரு அணி என்று பிரிந்து தேர்தல்களை சந்தித்தாலும் கூட அத்தனை கட்சிகளும் சமூக நீதி என்று வருகிற போது அதிலே ஒருங்கிணைந்து நின்றிருக்கிறோம் என்பதுதான் வரலாறு. ஆனால் பாரதிய ஜனதா, சங் பரிவார் அமைப்புகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வெறுப்பு அரசியலை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருவது ஆபத்தானது. அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. ஆகவே அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக மக்கள், இது ஒரு மாபெரும் கருத்தியல் யுத்தம். இந்த யுத்தத்திலே தமிழ்நாட்டையும் காப்பாற்றியாக வேண்டும். அகில இந்திய அளவில் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாத்து நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும். அதற்கு ஏற்ப கூட்டணி கட்சிகளுக்கு, இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அவரவர் சின்னங்களில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நாங்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்றாலும் கூட 40 தொகுதிகளும் சிறுத்தைகளின் தொகுதிகள்தான் என்கிற உணர்வோடு நாங்கள் களத்தில் இறங்குகிறோம். 40 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் தங்கள் கட்சியின் வேட்பாளர்கள் என்று கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டும். கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்கு அரும்பாடுபட வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறேன். அது அவர்களின் விருப்பம். அதிலே கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் எப்போதும் நான் ஒன்றை சொல்லி வந்திருக்கிறேன். அவர்கள் ஒரே சிந்தனை உள்ளவர்கள். சாதிய மதவாத அரசியலில் அவர்கள் திளைத்து கிடக்கிறார்கள். ஓபிசி மக்களுக்கு அல்லது எம்பிசி மக்களுக்கு எதிரான நிலைப்பாடாக இதை நான் பார்க்கிறேன். ஓபிசி மக்கள், குறிப்பாக எம்பிசி மக்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாதுகாப்பு அரணாக உள்ளது. மருத்துவ கல்வியில் அகில இந்திய கோட்டாவில் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதை கண்டறிந்து அதை இந்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பேரவையிலேயே, மக்களவையிலேயே அதை கேள்வி எழுப்பியிருக்கிறோம். உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் அனைவரும் சேர்ந்து இதற்காக குரல் கொடுத்தோம். இன்றைக்கு அகில இந்திய அளவிலே ஓபிசி மக்கள் 12,000 மாணவர்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு அதில் இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பெருமுயற்சியிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது. ஓபிசி மக்களுக்கு, குறிப்பாக எம்பிசி மக்களை பாட்டாளி மக்கள் கட்சி கைவிட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம். அவர்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுப்போம்.